வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசாந்த். இது உங்கள் பிரஸ் ஸ்பீக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்க முக்கியமா அது நம்ம வீடியோ சேனல்ல வந்து தமிழ் சினிமாவின் பன்முக திறமை கொண்ட நடிகரை பத்தியும், அதாவது இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் பற்றி சிம்பு நம்ம எஸ்டிஆர் பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்பீக்கர்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன். சமீபத்தில் அவரது புதிய படமான காட் ஆஃப் லவ், அது நம்ம எஸ்டிஆரோட பற்றிய பல சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த வீடியோல அதை பத்தி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சார்ந்திருக்கு. இந்த படத்திற்கு மியூசிக் அமைக்க போறது யாருன்னு கேட்டிருக்காங்க, சிம்புவின் கூட்டணி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த விரிவாக இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். முழு வீடியோ பாருங்க, அதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்கு சிம்பு, அதை நம்ம எஸ்டிஆரின் தமிழ் சினிமா பயணம் எப்படி இருந்தா, ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு கலைஞர். சிறு வயதிலிருந்தே நடித்து வரும் இவர் நடிப்பு மட்டும் இல்லாம ஒரு டைரக்ஷன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், பின்னணி பாடல் ஆகட்டும் என பல துறையில தன் திறமையை நிரூபிச்சிருக்கார் நம்ம எஸ்டிஆர். சிம்புவின் திரைப்பட பயணம் மிக சுவாரஸ்யமா இருந்துச்சு. அவரது ஒவ்வொரு படமும் பாராட்டப்பட்டது. ஆனா ரசிகர் மனதில் சிறப்பான இடத்தையும் பெற்றிருக்கு. எஸ்டிஆரோட தற்போதைய படங்கள், அதை லாஸ்டா வரப்போது காட் ஆஃப் லவ் மிகவும் பிரபலமாக இருக்க போது. இந்த படத்தின் மூலம் சிம்பு மீண்டும் ஒரு மாபெரும் ஹிட் படத்தை தமிழ் சினிமாவுக்கு அளிக்க போறார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. காட் ஆஃப் லவ் படத்தின், அதாவது சிம்புக்கு இது 51வது படம். இந்த படத்தை இயக்குனர் டிராகன் இயக்குறாரு. அதாவது நம்ம ரீசெண்ட் டைம்ல டிராகன் படத்தை இயக்கின அதே டிரெக்டர் தான் இப்ப சிம்பு வச்சு இந்த படத்தை காட் ஆஃப் லவ் இயக்க போறாங்க. டிராகன் சமீபத்தில் வெளியான அந்த படம் ஒரு புதிய மைல்கல் அடைஞ்சிருக்கு. 100 கோடி பட்ஜெட் பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கொடுத்திருக்கு அந்த படம். அதே நேரத்தில் அந்த டேரக்டரோட இப்ப ஒர்க் பண்ண போகும்போது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. காட் ஆஃப் லவ் படத்துல சிம்பு நடிப்பு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி தான் ரசிகர்களுக்கு மிக ஆர்வமாக இருக்காங்க. இந்த படத்தின் முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு இசையமைக்க போவது யார் என்பதுதான். சமீபத்தில் வெளியான தகவலின்படி டிராகன் படத்தின் இசையமைப்பாளர் லியோன் ஜேம்ஸ், அதாவது நம்ம லியோன் ஜேம்ஸ் தான் இந்த படத்திற்கு இசையமைக்க போவதாக இருக்கு. லியோன் ஜேம்ஸ் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர். அவரது இசை எப்போதும் படங்களுக்கு ஒரு தனி மெருகை அளிது. எனவே காட் ஆஃப் லவ் படத்தின் இசை எப்படி இருக்கு என்பதை பற்றி ரசிகர்கள் மிக ஆர்வமா இருக்காங்க. இன்க்ளூடிங் வித் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. எஸ்டிஆர் தமிழ் சினிமாவில் பல பிரபலமான இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர் இணைஞ்சு பணியாற்றியிருக்காரு. அவரது கூட்டணிகள் எப்போதும் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் நடிக்குது. காட் ஆஃப் லவ் படத்தில் டிராகன் மற்றும் லியோன் ஜேம்ஸ் உடன் இணைந்து பணியாற்ற சிம்புவின் கூட்டணி எப்படி இருக்கும் என வலுப்படுத்த ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் மூலம் சிம்பு தனது நடிப்பு திறமையை மீண்டும் நிரூபிப்பாரு. அவரது கதாபாத்திரத்தை எப்படி இருக்கும் என்பது ரசிகர்கள் பலரின் ஆர்வம். சிம்பு எப்போதும் தனது படங்களில் புதிய முயற்சியில் மேற்கொள்வாரு. இந்த படத்திலும் அவர் ஏதாவது ஒரு புதிய அம்சத்தை கொண்டு வருவார் என சொல்லப்படுது. காட் ஆஃப் லவ் படம் பற்றிய தகவல் வெளியான போது ரசிகர்கள் மிகவும் உற்சாகமா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆன போது பழைய தம் படம், குத்து, இந்த மாதிரி ஸ்டைலிஷா இருந்த சிம்பு அதே கேரக்டர்ல தான் இப்போ இந்த காட் ஆஃப் லவ்ல இருக்க போறாரு. அதே ஸ்டைலிஷோட சிம்பு நடிப்பு, டிராகனின் இயக்கம் மற்றும் லியோன் ஜேம்ஸின் இசை இந்த படத்தை எப்படி மெருகேற்றும் ரசிகரின் ஆர்வம். அதே நேரத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் ஒரு சந்தேகம் இல்ல. ரசிகர்கள் இந்த படத்தின் டீசர், ட்ரெய்லர் மற்றும் பாடல்களை அவரோட எதிர்பார்க்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிம்புவின் காட் ஆஃப் லவ் படம் பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த படம் எப்போது வெளியாகும் என, டீசர் மற்றும் ட்ரெய்லர் எப்போது வரும் என்பதை பற்றிய தகவலை அறிய நம்ம யூடியூப் சேனல் பிரசாந்த், அதை நம்ம ஸ்பீக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.